ஹே மக்களே, இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா முட்டை கருவாட்டு குழம்பு தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய், கடுகு, வெங்காயம், பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். தக்காளி போட்டு இதுவும் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக கல்லுப்பு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன் இவ்வளோ தண்ணினா நம்ம எக் அண்ட் கருவாடு ஆட் பண்ண போகிறோம். அது குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு முட்டையாக உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஆட் பண்ணணும், முட்டை உடையக்கூடாது. கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே விட்டுடணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடணும். முட்டை கருவாட்டு குழம்பு ரெடி. ட்ரை பண்ணுங்கள் மக்களே, சும்மா அப்படி இருக்கும்.